பெரும் முதலாளிகளின் பணவேட்டைக்காக முப்போகம் விளைந்த தஞ்சை நிலத்தை தரிசு நிலமாக அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் மாற்றியுள்ளதாக சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் தஞ்சையில் தண்ணீர் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், பூமியில் குறைவாக உள்ள குடிநீரை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து சிந்திக்காமல் குடிநீரை விற்றால் சம்பாதிக்க முடியும் என்று சிந்தித்ததுதான் உலக உயிர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்று தெரிவித்தார். பெரு முதலாளிகளின் பணவேட்டைக்காக முப்போகம் விளைந்த தஞ்சை நிலத்தை தரிசு நிலமாக மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மக்களுக்கு எளிதில் கிடைக்காத குடிநீர் தனியார் தண்ணீர் முதலாளிகளுக்கு மட்டும் எப்படி கிடைக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். விளைநிலத்தை விட்டு வேளாண் குடிமக்களை வெளியேற்றி வள வேட்டைக்காடாக முப்போகம் விளைந்த தஞ்சை நிலத்தை தரிசு நிலமாக மாற்றி இருக்கிறார்கள். அப்ப மீதி 700 கோடி மக்களினுடைய நிலை என்ன? 70 விழுக்காடு நீர் இருந்தும் 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கிறது. அப்ப இந்த 2 விழுக்காட்டு குடிநீரை 10 விழுக்காடு 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காது, அதை விற்றால் நன்றாக சம்பாதிக்க முடியும் என்று சிந்தித்த மூளைதான் உலக உயிர்களுக்கு செய்த பெருந்துரோக சிந்தனை. ஒரு மடக்கு தாண்டா இருக்கும், வேணா வந்து குடிச்சு பாரு. ஒரு மடக்கு 20 ரூபா. இந்த இவ்வளவு தாண்டா கொடுப்பான் அப்படின்னா முடிஞ்சிடும் 20 ரூபா. நான் அப்படித்தான் கேட்டேன், ஒரு மடக்கு 20 ரூபா போங்கன்னு. எந்த காலத்துக்கு இப்ப 40 ரூபாய்னுங்கிறேன். நம்ம ஆத்தால பொண்ணுக்கு அக்கா தங்கச்சிக்கு கிடைக்காத தண்ணீர் இந்த முதலாளி பயலுக்கு மட்டும் எப்படா கிடைக்குது? இந்த கேள்வியை நீங்க கேட்கணும்டா. எல்லா காலத்திலும் அவனுக்கு மட்டும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்க காரணம் என்ன? என் ஆத்தா குடத்தை தூக்கிட்டு அலைகிறா, என் அப்பே அலைகிறான், என் தங்கச்சி, என் பெரியம்மா, சின்னம்மா எல்லாரும் நாங்கள் தண்ணீரை தேடி வேட்டையாடும் போது அலைபேசியில் அழைச்சு பேசினவன எத்தனை லிட்டர் தண்ணீர் வேணாலும் அடுத்தனுடைய வீட்டில் இறக்குறானே அவனுக்கு எப்படி வருது? இந்த கேள்வியை கேட்டுட்டீனா நீ ஏன் ஆளு?